டாஸ்க் எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? மத்தவங்களா? சரி, ட்ரை பண்ணுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணவங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் மத்தவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அத பத்தி. நாளைக்குள்ளார கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபங்ஷன்ஸ். ஓகே. ஸோ ஃபங்ஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன்ஸ் நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்காக வி ஆர் யூசிங் ஃபங்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ டைம் வேணாலும் நம்மளால ரீயூஸ் பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் நடந்த இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபார் லூப், இஃப் கண்டிஷன்ஸு, டேட்டா டைப்ஸ் இது எல்லாத்தையும் நான் ஃபங்ஷன்ஸ்குள்ளார வச்சு எனக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்கணுமோ அதை வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஸோ எப்போ எங்கே தேவையோ அதை நான் கால் பண்ணிக்குவேன். அதுதான் ஃபங்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ரீயூசபிள் பிளாக் ஆஃப் கோட் தட் பெர்ஃபார்ம்ஸ் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்ஷனோட சின்டாக்ஸ். ஸோ ஃபங்ஷனோட சின்டாக்ஸ் டெஃப் நம்மளோட ஃபங்க்ஷன் நேம். டெஃப்ங்கிறது கீவேர்ட். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் பெராந்தசிஸ். நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம பெராந்தசிஸ் மூலமா நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ என்னோட சிம்பிள் ஃபங்க்ஷன் நான் கால் பண்றேன். ஃபங்க்ஷன்ல வி ஹேவ் டைப்ஸ் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே பிரிண்ட், லென்த், ரேஞ்ச், டப்பிள், அது பேர் என்ன, அப்பெண்ட், எக்ஸ்டெண்டர், ரிமூவ், பாப் இது எல்லாமே பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். டிஃபால்ட்டா பைத்தன்ல இருக்க பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி அது எப்படி ரியாக்ட் ஆகணும்னு சொல்றது தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். டெஃப் ஆஃப் மை ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனை நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார ஹாய் அப்படிங்கிற டேட்டாவை நான் ஸ்டோர் பண்றேன். இதை நான் ரன் பண்றேன். எனக்கு அவுட்புட் வராது, எக்ஸிகியூஷன் நடக்கும். ஸோ ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும். பிகாஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளார இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்மளால ஸ்டோர் மட்டும் தான் பண்ண முடியும். ஃபங்க்ஷன்ல இருக்க டேட்டாவை நான் அவுட்புட்ல பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணா மட்டும்தான் நான் ஃபங்க்ஷன்ல இருக்க டேட்டாவை பார்க்க முடியும். ஓகே. ஸோ என்னோட ஃபங்க்ஷன் நேம் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன். ஹாய்ங்கிற டேட்டா எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? அண்ட் ஃபங்க்ஷன்ல இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ல 2 டைப்ஸ் இருக்கு. வாய்ட் அண்ட் நான் வாய்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு. வாய்ட்ல 2 டைப்ஸ் இருக்கு. வித் ஆர்குமெண்ட், வித்தவுட் ஆர்குமெண்ட். ஓகேங்களா? ஸோ வித் ஆர்குமெண்ட், வித்தவுட் ஆர்குமெண்ட். டெஃப் என்னோட ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் நேம் அப்படிங்கிறது ஆட் அப்படிங்கிற என்னோட ஃபங்க்ஷன். a is equal to 10, b is equal to 20. So print a plus b. ஆடுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் எங்கே கால் பண்ணாலும் டிஃபால்ட்டாக எனக்கு 30ங்கிற அவுட்புட் கொடுக்கும். இது வித்தவுட் ஆர்குமெண்ட். இதுவே வித் ஆர்குமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா டெஃப் என்னோட ஃபங்க்ஷன் ஏ கமா பி என்னோட பெராந்திசிஸ்குள்ளார நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் ஏ பிளஸ் பி. என்னோட ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனில் எவ்வளோ ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஆர்குமெண்ட்டுக்கான இன்புட்டை நம்ம கொடுக்கணும். ஓகே. ஸோ ஏக்கு 20யும் பிக்கு 20யும் கொடுக்குறேன். ஸோ டிஃபால்ட்டாக 40ங்கிற அவுட்புட் கொடுக்கும். நான் ஒவ்வொரு தடவையும் ஒரு ப்ரோக்ராமிங் கோட் எழுத மாட்டேன். ஸோ ஒரு 2 டிஃப்ரெண்ட் இன்புட்டை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆடுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை மட்டும்தான் நான் கால் பண்ணுவேன். ஒரு 2 லைன்ஸோ 3 லைன்ஸோ ப்ரோக்ராமிங் லைன் நான் எழுத மாட்டேன். இதுதான் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ எங்கே வேணாலும் நம்ம டிஃபால்ட்டாக கால் பண்ண முடியும். பிரிண்ட் a minus b 0. ஓகே. ஸோ ஆடுங்கிற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா ஆட் பண்ணியும் சொல்லும், எனக்கு மைனஸ் பண்ணியும் சொல்லும், சப்ராக்ட் பண்ணியும் சொல்லும். தனியாக டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாகவும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வித் ஆர்குமெண்ட். இது வாய்ட். வாய்டு வந்துட்டு எனக்கு டேட்டாவை பிரிண்ட் ஸ்டேட் மூலயமா பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஸ்டேட் மூலயமா பிரிண்ட் பண்ணும். நான் வாய்ட் அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணும், நமக்கு அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணும். பிரிண்ட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆட் a is equal to
சரி ஓகே. is equal to 0 is equal to 30 return a plus b. print add எனக்கு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும். பிரிண்ட்டும் அதானே பண்ணுது. அப்போ ரிட்டர்னுக்கும் பிரிண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது வந்துட்டு நம்ம டேட்டாவை யார்கிட்டயாச்சும் போய் கொடுக்கறதுனா போய் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் பண்ணும். ஏதாவது ஒரு வேரியபிள்குள்ளார நான் ஸ்டோர் பண்ணேன்னா என்னோட அவுட்புட்டை ஸ்டோர் பண்ண முடியும். பிரிண்ட் அப்படிங்கிறது அது ஜஸ்ட் போய் சொல்லும். கன்வே மட்டும் தான் பண்ணுமே தவிர அதை நான் மாடிஃபை பண்ணணும், எங்கேயாவது போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா என்னால் பிரிண்ட்ல இருக்க அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணவும் மாடிஃபை பண்ணவும் முடியாது. பட் ரிட்டர்ன்ல இருக்க டேட்டாவை நான் என்ன வேணாலும் எந்த ஆக்சஸ்க்கு வேணாலும் நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எதை வந்து அன்பேக் பண்ணும், எந்த டேட்டா டைப்ல இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து அன்பேக் பண்ணும், டப்பிள் டப்பிள் டேட்டா டைப்ஸ்ல இருக்க டேட்டாவை அன்பேக் பண்ணும். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த மாதிரி பண்ணும். ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்ச். ஸோ ரெட், yellow, orange equal to A. ஸோ பிரிண்ட் ரெட்னா எனக்கு ஆப்பிள்ங்கிறது பிரிண்ட் ஆகும். அன்பேக் பண்ணுறோம். இந்த மாதிரி ரிட்டர்ன்ல வர என்னோட அவுட்புட்டை ஒரு வேரியபிள்குள்ளார என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். பட் பிரிண்ட்ல வர டேட்டாவெல்லாம் என்னால் ஸ்டோர் பண்ண முடியாது. பிகாஸ் பிரிண்ட் அப்படிங்கிறது அது போய் பிரிண்ட் மட்டும் தான், டைரக்ட் மெசேஜ். அதில் நான் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை எந்த ஒரு அவுட்புட் வெரிஃபிகேஷன் எதுவுமே நான் பண்ண முடியாது. பட் ரிட்டர்ன்ல இது எல்லாமே என்னால் பண்ண முடியும். பாசிபிள். டெஃப் ஆடுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஏ கமா பி இல்லை கால்குலேட்னு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? கால்குலேட் ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் ஏ பிளஸ் பி கமா ஏ மைனஸ் பி ரெண்டு அவுட்புட் நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா? கால்குலேட் ஃபங்க்ஷனில் இதில் ஆட் சம் ஈக்குவல் டு கால்குலேட் ஃபங்க்ஷன். ஓகே, கால்குலேட் ஃபங்க்ஷனில் இருக்க 20 கமா 13 கொடுக்குறேன். இந்த ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது ஆடுங்கிற என்னோட வேரியபிள்குள்ளார ஸ்டோர் ஆகும். ஏ மைனஸ் பி அப்படிங்கிற அவுட்புட் வந்துட்டு சப்புங்கிற ஒரு வேரியபிள்குள்ளார ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஒரு 2 இன்புட்டை நான் ஸ்டோர் பண்ணி அதோட அவுட்புட்டை நான் வேற எங்கேயாவது கால் பண்ணி நான் ரெஃபர் பண்ணணும். ஸோ என்ன சொல்றது, இந்த சயின்ஸ் மார்க்கு சோஷியல் மார்க் ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி அவங்க 90% மேலே வராங்க அப்படின்னா அவங்க இந்த டேட்டாக்கு பாசிபிள் அப்படின்னா அப்போ அந்த அவுட்புட்டை கால் பண்ணி நான் ஒரு இடத்துல கண்டிஷன் செக் பண்ணணும். வெதர் அந்த கண்டிஷன்லாம் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்கன்னா இவங்களாம் வந்து இதுக்கு எலிஜிபிள், இல்லைன்னா இவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிற பேசிஸ்ல நான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். கரெக்டுங்களா? பட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல அது எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ஏ பிளஸ் பில வர அவுட்புட்டை நான் ஆடுங்கிற ஒரு வேரியபிள்குள்ளார ஸ்டோர் பண்ண முடியும். ஏ மைனஸ் பில வர அவுட்புட்டை சப்புங்கிற ஒரு வேரியபிள்குள்ளார ஸ்டோர் பண்றேன். ஸோ பிரிண்ட் add variable, print sub variable. ஸோ ஆட் பண்ணும்போது எனக்கு 15ன்ற அவுட்புட் வருது, சப்ராக்ஷன் பண்ணும்போது -10ங்கிற அவுட்புட் வருது. ஓகே, இதுதான் ரிட்டர்ன் கீவேர்ட். ரிட்டர்ன் கீவேர்ட் என்னோட அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணும். நான் அந்த ரிட்டர்ன் பண்றதை எங்க வேணாலும் எப்படி வேணாலும் யார்கிட்ட வேணாலும் கொடுக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். பிரிண்ட் நம்மளால எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண முடியாது. ஸோ அதுதான் வாய்ட். நீங்க ஆர்குமெண்டோடையும் யூஸ் பண்ணலாம், ஆர்குமெண்ட் இல்லாமலும் யூஸ் பண்ணலாம் வாய்ட். அதே மாதிரி நான் வாய்டும் ஆர்குமெண்டோடையும் கால் பண்ணலாம், ஆர்குமெண்ட் இல்லாமலும் கால் பண்ணலாம். ஸோ டிஃப் ஆஃப் my function return hi என்னோட ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஹை. ஓகே, ஆன்லைன்ல புரியுதுங்களா? ஹலோ. எஸ் மேம். புரியுது மேம்.
ஓகே. ஓகே, ஆர்குமெண்ட்ஸ் def my function a comma b. So print a plus b, my function. என்ன அவுட்புட் வரும்? பிரிண்ட் ஆகாது, எரர் த்ரோ பண்ணும். சி, நம்ம ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா கம்பல்சரி அந்த ஆர்குமெண்ட்டோட தான் பாஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா எரர் த்ரோ பண்ணும். கரெக்டுங்களா? இப்போ இதில் வந்து 20 கொடுக்குறேன். இப்போ என்ன அவுட்புட் வரும்? இப்பவும் எரர் தான் வரும். ஒய்? பிகாஸ் நம்ம 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். அந்த 2 ஆர்குமெண்ட்டுக்கான இன்புட்டை நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஸ்டோர் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு எரர் வரும் கண்டிப்பா. கரெக்டுங்களா? ஸோ 20, 20 இந்த மாதிரி நான் கொடுக்கணும். ஓகே, இதுல நமக்கு ஆர்குமெண்ட்ஸ் டைப்னு இருக்கு. ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட், கீவேர்ட் ஆர்குமெண்ட், ஆர்பிட்டரி கீவேர்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ def my function of students, print students. My function நீனா என்ன அவுட்புட் வரும்? நேம், நீனாங்கிற நேம் பிரிண்ட் ஆகும். அலெக்ஸ். இப்போ ஏன் எரர் வரும்? கரெக்ட். ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும்போது நான் n நம்பர் ஆஃப் இன்புட் கொடுத்தாலே எனக்கு எரர் வரும். எனக்கு n நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் இருக்கும்போது ஒரே ஒரு அவுட்புட் கொடுத்தாலே எனக்கு எரர் வரும். ஓகேங்களா? ஆனா இப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் எனக்கு n நம்பர் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். எனக்கு n நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ ஒரு சிங்கிள் ஆர்குமெண்ட்ல எனக்கு n நம்பர் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட்ஸ்னா என்னன்னா, ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி ஒரு ஆஸ்டெரிஸ்க் சிம்பிள் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் ஆஸ்டெரிஸ்க் சிம்பிள் யூஸ் பண்றேன் அப்படின்னா, தட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் an ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட். அப்போ அந்த சிங்கிள் ஆர்குமெண்ட்டுக்குள்ளார நான் எவ்வளோ இன்புட் வேணாலும் பாஸ் பண்ண முடியும். எவ்வளோ இன்புட் வேணாலும் நான் கொடுக்க முடியும். n நம்பர் ஆஃப் இன்புட் எனக்கு கொடுக்க முடியும். ஓகே, ஒரு சிங்கிள் ஆர்குமெண்ட்ல எனக்கு n நம்பர் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம சிங்கிள் ஆஸ்டெரிஸ்க் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கீவேர்ட் ஆர்குமெண்ட். கீவேர்ட் ஆர்குமெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் def my function of a, b, c, print a plus b, print b plus c, print a plus c. ஓகே, என்னோட ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஸோ 3 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ 3 இன்புட்ஸ் கொடுக்குறேன். 20, 30, 10. என்ன அவுட்புட் வரும்? 50, 40, 30. 50, 40, 30. ஸோ அப்போ டிஃபால்ட்டா எனக்கு ஏக்கு தான் 20ங்கிற டேட்டாவை அசைன் பண்ணியிருக்கு, பிக்கு தான் எனக்கு 30ங்கிற டேட்டாவை அசைன் பண்ணியிருக்கு, சிக்கு தான் எனக்கு 10ங்கிற டேட்டாவை அசைன் பண்ணியிருக்கு. பட் ஆனால் நான் எங்கெல்லாம் எனக்கு சி கால் பண்ணுறேனோ அங்கெல்லாம் எனக்கு 30 தான் அசைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பேர், டைரக்ட் பேர் எனக்கு நீங்கள் எடுத்துக்காத, நான் மென்ஷன் பண்ணுறேன் எந்த கீக்கு நீங்கள் எந்த இன்புட் எடுக்கணுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். அது கீவேர்டு ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ கீவேர்டு ஆர்குமெண்ட் அப்படிங்கிறப்போ சிக்கு நான் 20ங்கிற டேட்டாவை அசைன் பண்ணுறேன் அண்ட் ஏக்கு 30ங்கிற டேட்டாவை அசைன் பண்ணுறேன். ஸோ தட் பிக்கு 10ங்கிற டேட்டாவை அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் எங்கெல்லாம் நான் பிஏ கால் பண்ணுறனோ, ஏஓ பிஏ கால் பண்ணுறேன்னா நான் இங்கே அசைன் பண்ணுறதுக்கு இன்புட்டை தான் எனக்கு ஸ்டோர் பண்ணும். நான் டைரெக்டாக ஏக்கு 1, பிக்கு 2 அந்த மாதிரி எனக்கு எடுத்துக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அவுட்புட் வரும்? 40, 30, 10. ஸோ 40, 30, 10.
ஓகேங்களா? ஸோ இது கீவேர்ட் ஆர்குமெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டரி கீவேர்ட் ஆர்குமெண்ட். ரெண்டும் சேர்ந்து மென்ஷன் பண்றது எனக்கு ஆர்பிட்டரி கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஸோ யாருக்கு எந்த வேல்யூ போகணுங்கிறத நம்ம கீ மூலியமா அசைன் பண்ணிக்கலாம். அது கீவேர்ட். ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது சிங்கிள் ஆர்குமெண்ட்டுக்கு நான் என் நம்பர் ஆஃப் இன்புட் ஸ்டோர் பண்றது ஆர்பிட்டரி. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்ந்து நம்ம பண்றது தான் ஆர்பிட்டரி கீவேர்ட். நான் என் நம்பர் ஆஃப் கீ, என் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஸோ யாருக்கு என்ன, ஆனால் சிங்கிள் ஆர்குமெண்ட்ல. ஓகேங்க, ஒரு சிங்கிள் ஆர்குமெண்ட்ல என்னால என் நம்பர் ஆஃப் கீயோட பொசிஷனையும் ஸ்டோர் பண்ண முடியும், வேல்யூஸோட பொசிஷனையும் ஸ்டோர் பண்ண முடியும். அது ஆர்பிட்டரி கீவேர்ட் ஆர்குமெண்ட். Sorry. So def of my function அதே ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். print students. என்னோட ஃபங்க்ஷன்ல my function ஆலெக்ஸ் மட்டும் கால் பண்ணாதான் எனக்கு அவுட்புட் வரும். இப்போ ஆலெக்ஸோட சேர்ந்து நான் நீனாவும் பிரிண்ட் பண்றேன். எனக்கு என்ன அவுட்புட் வரும்? எரர் தான் த்ரோ பண்ணும். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ சிங்கிள் ஆஸ்டிச் மூலயமா நான் வந்துட்டு என் நம்பர் ஒரு ஆர்குமெண்ட்ல என் நம்பர் ஆஃப் டேட்டாவை நான் ஸ்டோர் பண்றேன். பட் ஆனால் எனக்கு என்ன சொல்றாங்க, யார் யார் எந்தெந்த இதுக்கு பொசிஷனிங்க்கு இருக்கிறாங்கங்கிற கீயை வந்து எனக்கு அசைன் பண்ண சொல்றாங்க. ஸோ லெக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு டான்ஸ் அதில் வந்துட்டு எனக்கு ஆலெக்ஸ் இருக்காங்க. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஆலெக்ஸ் அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு நீனா. அந்த மாதிரி ஒவ்வொரு பொசிஷன் ஒவ்வொரு கீயை கொடுத்து எனக்கு அசைன் பண்ண சொல்றாங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட் சம்திங் எது வேணாலும் இருக்கலாம். சிக்கு நான் லெக்ஸ் டிஃபைன் பண்றேன் அண்ட் டில வந்துட்டு எனக்கு ஸ்டீவன் இருக்காங்க, நான் டிஃபைன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் கால் பண்ணும்போது எனக்கு எரர் த்ரூ. ஸோ டபுள் இல்லை அதுதான் நான் சொல்றேன். என் நம்பர் ஆஃப் கீஸ், என் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஒரு சிங்கிள் ஆர்குமெண்ட்ல யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம டபுள் ஆஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டபுள் ஆஸ்டிச் யூஸ் பண்றோம் அப்படின்னா எவ்வளோ கீஸ் எவ்வளோ வேல்யூ பேர் வேணாலும் நான் யூஸ் பண்ணிக்கணும். ஆலெக்ஸ் அப்படிங்கிறவங்க சிங்கிங்ல இருக்காங்க, நீனா அப்படிங்கிறவங்க டெக்கரேஷன் பார்ட்ல இருக்காங்க. ஸோ எதுக்கு வேணாலும் யார் வேணாலும் நான் பேர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ சிங்கிள் ஆர்குமெண்ட்ல எனக்கு என் நம்பர் ஆஃப் டேட்டாவை பாஸ் பண்றதுக்கு சிங்கிள் ஆஸ்டிச் ஆர்பிட்டரி. யார் யார் எந்தெந்த பொசிஷனுக்கு போகணும்னு சொல்றது கீவேர்டு. எனக்கு என்னென்ன பொசிஷன் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எதுவுமே அன்னோன், ரெண்டுமே எனக்கு அன்னோன் அப்படிங்கிறப்போ நம்ம டபுள் ஆஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்பிட்டரி கீவேர்ட் மூலியமா. ஓகே, ஆன்லைன்ல புரியுதுங்களா? எஸ் மேம். ஓகே, ஸோ ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன்ல அது வந்து ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படிங்கறத செக் பண்றேன். ஓகே, ஸோ ஆட் ஆர் ஈவன். யூசர் வந்து எனக்கு எப்போ என்ன இன்புட் கொடுத்தாலும் அது ஆட் நம்பரா இல்லை ஈவன் நம்பரான்னு எனக்கு செக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இஃப் கண்டிஷன், இஃப் a modulus of 2 double equal to 0, then print even. Else print odd. என்னோட ஃபங்க்ஷன் நேம் odd or even. 25 odd நம்பரா ஈவன் நம்பரான்னு கொடுக்கும். 109 odd நம்பரா ஈவன் நம்பரான்னு கொடுக்கும். ஸோ 100 ஈவன் நம்பர். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு இன்புட்டை கொடுத்து அது ஆடா ஈவனான்னு செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் நான் ஒவ்வொரு தடவையும் அந்த ஒரு அப்ளிகேஷன்ல போயிட்டு நான் இந்த 4 லைன்ஸ் எழுதாம நான் என்னோட ஃபங்க்ஷனை டிஃபால்ட்டா கால் பண்ணிப்பேன். ஓகே, இது ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் அண்ட் ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். def இது என்னோட ஆர்குமெண்ட், கண்ட்ரிங்கிறது என்னோட ஆர்குமெண்ட். ஓகேங்களா? ஸோ print I am from
மை கண்ட்ரி. என்ன அவுட்புட் வரும்? I'm from India. from India. இந்தியான்னு வரும். நான் எதுவுமே கொடுக்காம கால் பண்றேன் அப்படின்னா எரர் வரும். பிகாஸ் நம்ம ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம். அந்த ஆர்குமெண்ட்டுக்கான இன்புட் இல்லைன்னா கண்டிப்பா எனக்கு எரர் வரும். கரெக்ட்டுங்களா? இதுதான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட். டிஃபால்ட்டா நான் என்ன கொடுப்பேன்? சைனான்னு கொடுத்துருவேன். ஓகேங்களா? எனக்கு இன்புட் யாராவது கொடுக்கல, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இன்புட் கொடுக்கலன்னா எனக்கு டிஃபால்ட் ஆர்குமெண்ட் என்னவோ அதை ஸ்டோர் பண்ணிக்கும். சப்போஸ் எனக்கு இன்புட் கொடுக்குறாங்க, இப்போ இன்புட் கொடுக்குறாங்க அப்படின்னா என்னோட இன்புட்டை தான் அது ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபோன் நம்பர் கொடுக்கலாம், டிஃபால்ட்டாக XXXன்னு சொல்லிட்டு 10 டைம்ஸ் அதை அசைன் பண்ணிக்கும். ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்கன்னா டிஃபால்ட்டாக அந்த ஃபோன் நம்பர் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அதுதான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஓகே. ஸோ நம்மளோட இன்புட் எனக்கு எந்த இடத்துலையுமே என்னோட ஃபங்க்ஷன்ஸ் எரர் த்ரோ பண்ணக்கூடாது. பிகாஸ் இது எல்லாமே ப்ரோக்ராம் டெவலப்பர்ஸோட எரர். இதெல்லாம் வந்து யூசரால ஹேண்டில் பண்ண முடியாது. யூசரால வர எரர்ஸை வந்து நம்ம எக்ஸெப்ஷன் மூலியமா தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்கு. யூசர் வந்து இங்க கொடுக்காம போனாங்கன்னா அந்த மாதிரி எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இல்ல n நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம ஹேண்டில் பண்ணிருக்கோம். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் உள்ள கொடுக்குற வேரியபிள்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பார்த்தோம், அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல வர ஆர்குமெண்ட்ஸ், அந்த ஆர்குமெண்ட்ஸை எப்படி 3 டைப்ஸாக நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும், அந்த ஆர்குமெண்ட்ஸை டிஃபால்ட் ஆர்குமெண்ட் மூலியமாவும் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளார கொடுக்குற வேரியபிள்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் வேரியபிள்ஸ் நார்மல் வேரியபிள் கிடையாது. ஸோ ஃபங்க்ஷன் நேம் text is equal to hello world. So print text my function. என்ன அவுட்புட் வரும்? hello worldங்கிற அவுட்புட் வரும். ஓகேங்களா? print text. இப்போ ஆன்லைன்ல ஸோ எரர் த்ரோ பண்ணும். ஓகேங்களா? இது லோக்கல் வேரியபிள். லோக்கல் வேரியபிள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்தின் த ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார மட்டும்தான் நான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் எனக்கு நான் ஃபங்க்ஷனை ரன் பண்ண எக்ஸிக்யூட் பண்ண அண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி என்னோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு இந்த லைனோட. ஃபங்க்ஷனுக்கு வெளியில இந்த வேரியபிளை நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா எனக்கு எரர் த்ரோ பண்ணும். அது லோக்கல் வேரியபிள். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார கொடுக்குற வேரியபிளை அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ண முடியும், வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. இது லோக்கல் வேரியபிள். நெக்ஸ்ட் text is equal to hello def my function of. So print text என்னோட ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன் my function of and print text. என்ன அவுட்புட் வரும்? ஆன்லைன்ல யாராவது சொல்லுங்க.
எரர் எரர் வராது. நமக்கு அவுட்புட் வரும். ரெண்டுமே ஹலோ ஹலோ. இது குளோபல் வேரியபிள். ஒரு செஷன்ல காமனா யூஸ் பண்ற ஒரு வேரியபிள நான் அவுட் சைட் த ஃபங்ஷன், இன்சைட் த ஃபங்ஷன் அந்த செஷனுக்குள்ளார நான் எங்க வேணாலும் கால் பண்ண முடியும். ஏன்னா இந்த செஷன்ல காமனா டெக்ஸ்ட்ங்கிற ஒரு வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். கரெக்ட்டுங்களா? இந்த வேரியபிள நான் எங்க வேணாலும் அவுட் சைடும் யூஸ் பண்ண முடியும். இல்ல அந்த செஷனுக்குள்ளார கிரியேட் பண்ணிருக்க ஒரு ஃபங்ஷனையும் நான் வந்து போய் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிக்க முடியும். இது குளோபல் வேரியபிள். ஓகேங்களா? சோ இது லோக்கல் வேரியபிள், இது குளோபல் வேரியபிள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியே யூஸ் பண்ணா அது குளோபல் வேரியபிளா மேம்? ஃபங்ஷனுக்குள்ளார யூஸ் பண்றோம்னா லோக்கல் வேரியபிள். இல்ல வெளியே யூஸ் பண்ணோம்னா அது குளோபல் வேரியபிள். அந்த டெக்ஸ்ட் வெளியில வந்து யூஸ் வெளியவே பண்றோம் டிஃபைன் அப்படின்னா சொல்லுங்க. டெக்ஸ்ட் வந்து நம்ம வெளியவே டிஃபைன் பண்றதுனால அது குளோபல் வேரியபிள். ஆமா. இந்த செஷன்ல காமனா நம்ம யூஸ் பண்ற ஒரு வேரியபிள். நான் எங்க வேணாலும் நார்மலா ஏஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அந்த மாதிரி எங்க வேணாலும் நான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அது குளோபலா இந்த செஷன்ல எந்த இடத்துல வேணாலும் நான் இந்த வேரியபிளை யூஸ் பண்ண முடியும். அது குளோபல். பட் ஆனா இந்த டெக்ஸ்ட்டை நான் எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. அந்த ஃபங்க்ஷன்ல மட்டும்தான் எத்தனை தடவை வேணாலும் கண்டிஷன் செக் பண்றதுக்கோ லூப்பிங் பண்றதுக்கோ என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும். பட் வித்தின் த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள நான் அந்த வேரியபிளை யூஸ் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் நான் லோக்கல் வேரியபிள். நான் லோக்கல் வேரியபிள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்க ஒரு வேரியபிள இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ஷேர் பண்றது. பட் அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு எனக்கு வித்தின் த ஃபங்க்ஷனா தான் இருக்க முடியும். அது நான் லோக்கல் வேரியபிள் நெஸ்டட் ஃபங்க்ஷனா தான் இருக்க முடியும். ஓகே. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். def outer ஃபங்க்ஷன்ல x is equal to 20 print x. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னர் ஃபங்க்ஷன். ஓகே. நெஸ்டட் ஃபங்க்ஷன் இது, இன்னர் ஃபங்க்ஷன் இது. ஓகே. ஸோ எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 1 இல்லை எக்ஸ் print x. இன்னர் ஃபங்க்ஷன் அவுட்டர் ஃபங்க்ஷன். என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க? இது நெஸ்டட் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்றேன். இது ரன் ஆனா மட்டும்தான் எனக்கு இது ரன் ஆகும். இது தவிர இது ரன் ஆகாது. இது இல்லாம எனக்கு இது ரன் ஆகாது. 40-20 40-20. ஸோ நமக்கு எரர் த்ரோ பண்ணும். என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து எனக்கு டிஃபைன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எரர் த்ரோ பண்ணும். இன்னர் ஃபங்க்ஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வேரியபிளில் இந்த ஃபங்க்ஷன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார மட்டும்தான் நான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெஸ்டட் ஃபங்க்ஷனாக இருக்கிறப்போ என்னோட எக்ஸ் வேரியபிளை நான் இன்னர் ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணணும் அப்படின்னா நான் லோக்கல் எக்ஸ். ஓகே. நான் லோக்கல் எக்ஸ்னா இது லோக்கல் வேரியபிளும் கிடையாது, குளோபல் வேரியபிளும் கிடையாது. ஜஸ்ட் என்னோட அவுட்டர் ஃபங்க்ஷன்ல இருக்கிற ஒரு வேரியபிளை நான் இங்க கால் பண்ணியிருக்கேன். நான் லோக்கல். எனக்கு இப்போ இந்த வேரியபிள வந்து உள்ள யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த வேரியபிள வந்துட்டு இது உள்ளார ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன்னா இந்த வேரியபிள் நான் கால் பண்ண முடியாது. இங்க இருக்கிற எக்ஸ் வேரியபிள தான் கால் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்து நான் லோக்கல் வேரியபிள். நான் லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிறப்போ ஒரு அவுட்டர் ஃபங்க்ஷன்ல இருக்கிற ஒரு வேரியபிள இன்னர் ஃபங்க்ஷன்ல நான் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் நான் லோக்கல் வேரியபிளா தான் நான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிறது வித்தின் த ஃபங்க்ஷன். நான் லோக்கல் அப்படிங்கிறது என்னோட ஃபங்க்ஷனுக்குள்ள யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கும் என்னோட ஆக்சஸை கொடுக்குறது. தனித்தனியா இருக்காங்க இந்த மாதிரி. இப்போ என்ன அவுட்புட் வரும்? இப்போ இது ஆக்சுவலி என்னது? இங்க 2 டிஃபரண்ட் ஃபங்க்ஷனா இல்ல ஒரே ஃபங்க்ஷனா? டிஃபரண்ட் ஃபங்க்ஷன். டிஃபரண்ட் ஃபங்க்ஷன். இது தனியா ஒரு ஃபங்க்ஷனா கொடுத்திருக்கேன். இது தனியா ஒரு ஃபங்க்ஷனா கொடுத்திருக்கேன். யாருக்குள்ளேயும் யாருமே இல்ல. ஓகே. இந்த மாதிரி இருந்தாலும் என்னால கால் பண்ண முடியாது லோக்கல் ஃபங்க்ஷன், லோக்கல் வேரியபிள். ஓகே. லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிறது நெஸ்டட் ஃபங்க்ஷனா இருந்தா மட்டும் தான் நான் ஆக்சஸ் பண்ண முடியும்.
என்னோட ப்ராசஸ்க்குள்ளார யாராவது வராங்க, என்னோட கண்ட்ரோல்ல யாராவது வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும் தான் நான் அந்த ஆக்சஸ குடுப்பேன். ஓகேங்களா? தனியா இருக்கிற யாரோ ஒருத்தவங்களுக்கு அந்த ஆக்சஸ நான் குடுக்க மாட்டேன். என்னோட ப்ராஜெக்ட் கீழ எனக்கு கீழ யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் என்னோட ஆக்சஸ். அதுதான் நான் லோக்கல் வேரியபிள். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த இன்னர் ஃபங்ஷன். இப்ப என்ன அவுட்புட் வரும்? எரர் த்ரோ பண்ணும். ஓகேங்களா? இன்னர் ஃபங்ஷன எனக்கு நான் குடுத்த ஆக்சஸ என்கிட்ட மட்டும் தான் சப்மிட் பண்ண முடியும். எனக்குள்ளார தான் சப்மிட் பண்ண முடியும். தனியா செப்பரேட்டா ஒரு டேட்டாவா சப்மிட் பண்ண முடியாது இன்னர் ஃபங்ஷன். ஓகேங்களா? ஸோ வித்தின் த ஃபங்ஷன். அந்த ஃபங்ஷனுக்குள்ளாரையே நீங்க ப்ராசஸ் பண்ணா மட்டும் தான் அது பண்ண முடியும். இந்த ஃபங்ஷன நானு query கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இந்த ஃபங்ஷன நான் கால் பண்ணிட்டேன். இந்த ஃபங்ஷன நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். அந்த ஃபங்ஷன இங்க கால் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ புரியுதுங்களா? ஆன்லைன்ல. எஸ் மேம். ஸோ ஃபங்ஷன்ஸ் அப்படிங்கிறது நார்மலா நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையும் ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். டெஃப் கீவேர்ட் மூலியமா. அதுல வந்து ஆர்குமெண்ட்ஸ், வித்தவுட் ஆர்குமெண்ட், வித் ஆர்குமெண்ட் நம்ம எப்படி வேணாலும் குடுத்துக்கலாம். வாய்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். நான் வாய்ட் அப்படிங்கிறது என்னோட அவுட்புட்ட நான் ரிட்டர்ன் பண்ண முடியும். யார்கிட்ட வேணாலும் போய் ரிட்டர்ன் பண்ண முடியும். எனக்கு ஸ்டோரும் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் அந்த ஆர்குமெண்ட்ட நான் ஹேண்டில் பண்றதுக்கு, ஒரு ஆர்குமெண்ட்ல நான் நம்பர் ஆஃப் டேட்டாவ ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு சிங்கிள் ஆஸ்டேஜ் குடுக்கணும். யார் யாருக்கு எந்தெந்த வேல்யூ அசைன் பண்றேன் அப்படிங்கிறப்போ கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஓகே. எவ்ளோ கீஸ், எவ்ளோ வேல்யூஸ் என்ன வேணாலும் நான் குடுத்துக்கலாம். அப்படிங்கிறப்போ நான் டபுள் ஆஸ்டேஜ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் என்னோட சப்போஸ் நான் ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். யூசர் அதுக்கான ப்ராப்பர் இன்புட் குடுத்து அந்த ஃபங்ஷன கால் பண்ணல அப்படின்னா, டிஃபால்ட் ஆர்குமெண்ட் மூலியமா நான் அத ஹேண்டில் பண்ணுவேன். எரர் த்ரோ பண்ணாம. எரர் த்ரோ பண்ணாம நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் மூலியமா நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லோக்கல் வேரியபிள். வித்தின் த ஃபங்ஷன் என்னோட டேட்டாவ வேரியபிள எங்க வேணாலும், எப்படி வேணாலும் யூஸ் பண்ண முடியும். செஷன்ல நான் கால் பண்றேன் அப்படின்னா, நான் எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ண முடியும். வித்தின் த ஃபங்ஷன், அவுட்சைட் த ஃபங்ஷன் எங்க வேணாலும் யூஸ் பண்ண முடியும். லோக்கல், நான் லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிறது என்னோட ஃபங்ஷனுக்குள்ளார இன்னொரு ஃபங்ஷன் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் அந்த ஆக்சஸ் குடுக்கறது நான் லோக்கல் வேரியபிள். ஓகே. ஸோ ஃபங்ஷன்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இதுக்கப்புறம் ஃபங்ஷன பத்தி தான் ஃபுல்லா வரும். ஃபங்ஷன் பத்தினா என்ன சொல்றது? அந்த ஃபங்ஷனோட ஃபங்ஷன் நான் யார் யாருக்கு ஷேர் பண்ணணும்? அதுதான் ஊப்ஸ் கான்செப்ட். ஃபங்ஷன் ரிலேட்டடா ஏன்னா இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே சின்ன சின்னதா தான். தனித்தனியா ஒரு லைன் தான் பார்த்திருப்போம். கரெக்ட்டுங்களா? ஸோ பிரின்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? ஃபார் லூப்னா என்ன? டேட்டா டைப்ஸ்னா என்ன? அப்படின்னு ஒரு டேட்டாவா தான் பார்த்திருப்போம். அது எல்லாத்தையுமே நான் மர்ஜ் பண்ணி ஒரு ப்ரோகிராமா எழுதுறது ஃபங்ஷன். ஓகே. அந்த ஃபங்ஷனுக்குள்ளார அந்த ஃபங்ஷன நான் இந்த மாரிலாம் கால் பண்றேன், இந்த மாரிலாம் பாஸ் பண்றேன் அப்படின்னா, அதெல்லாம் ஒரு ஊப்ஸ் கான்செப்ட். கிளாஸ், ஆப்ஜெக்ட் அது எல்லாமே ஃபங்ஷன் ரிலேட்டடா தான் வரும். ஸோ எனி டவுட்ஸ் ஃபங்ஷன்ல? ஆமா. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மாடுலஸ். ஊப்ஸ் வந்துட்டு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மாடுலஸ் மட்டும் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ மாடுலஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஒரு வேரியபிளையோ, இல்ல ஒரு ஃபங்ஷனையோ, இல்ல ஏதாவது ஒரு ப்ரோகிராமையோ நான் ஒரு இடத்துல இருந்து ஒரு லைப்ரரியோ, ஓகேங்களா? பில்ட் இன் லைப்ரரிஸ் நெறைய இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாரி ஏதாவது ஒரு லைப்ரரியோ, இல்ல ஓஎஸ்ல இருக்கிற என்னோட ஃபைல்ஸையோ நான் ஒரு இடத்துல இருந்து என்னோட செஷனுக்கு நான் டைரக்ட்டா கால் பண்றேன். அந்த இடத்துல ஒரு கோடிங்க எழுதாம, நான் அங்க இருக்கிறத நான் கால் பண்ணி மட்டும் ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா, அது மாடுலஸ்ன்ற மீனிங். ஓகே. எத வேணாலும் நான் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓஎஸ்ல இருக்கிற என்னோட சிஎஸ்வி ஃபைல் நான் இம்போர்ட் பண்ணிக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம். ஸோ எத வேணாலும் நான் இம்போர்ட் பண்றேன் அப்படின்னா, அது பேர் மாடுலஸ்ன்னு அர்த்தம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபங்ஷன் நேம் மை நேம். என்ன அவுட்புட் வரும்? இந்த மாதிரி ஒரு ஃபங்ஷனே இல்ல. கரெக்ட்டுங்களா? இந்த மாதிரி ஒரு ஃபங்ஷனே இல்ல. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபங்ஷன் நான் வேற ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்கேன். ஓகே. இல்ல ஒரு லைப்ரரியில ஏதாவது ஒரு டேட்டாவ நான் யூஸ் பண்ணணும். அப்போ நான் அத இம்போர்ட் பண்றேன் அப்படின்னா, அது வந்து மாடுலஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க. ஃபைல். பைத்தன் ஃபைல் இருக்கு இல்லைங்களா? இந்த பைத்தன் ஃபைல்ல இந்த நேம் எடிட் பண்ணிடுறேன்.
ஓகே, இதுதான் என்னோட பைத்தன் ஃபைல். ஓகே, பைத்தன் ஃபைலில் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். டெஃப் என்னோட ஃபங்க்ஷன். ஹலோ, ஓகே. ஸோ மை நேம். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் மைக் ஆன் பண்ணலையா? இது நான் பண்ணியிருக்கேன். ஸோ மை நேம் இஸ், நேம்ங்கிற வேரியபிள். ஓகே, இங்கே இன்னொரு ஃபங்க்ஷன் மை ஏஜ். ஏஜ். ஸோ பிரிண்ட் மை ஏஜஸ். ஏஜ்ங்கிற வேரியபிள். ஓகே, இதை நான் ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். இந்த பைத்தன் ஃபைலில் ஸ்டோர் பண்ணிட்டேன். எனக்கு இல்லை என்னோட பேரை நான் எங்கேயாவது பிரிண்ட் பண்ணணும், இல்லை வெல்கம் அப்படிங்கிற மெசேஜை நான் எங்கேயாவது பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் டைரெக்டாக இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். எனக்கு எரர் த்ரோ பண்ணும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார ஆலெக்ஸ்ன்னு கொடுக்குறேன், அப்போவுமே எனக்கு எரர் த்ரோ பண்ணும். நான் அதை இம்போர்ட் பண்ணணும். என்னோட ஃபைலை நான் இம்போர்ட் பண்ணணும். எங்கேயாவது யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட ஃபைல். இம்போர்ட் என்னோட ஃபைல் நேம் வந்துட்டு டெமோ பிஒய்டி. டெமோ பிஒய்டி. ஓகேங்களா? ஸோ அப்போது டெமோ பிஒய்டி அப்படிங்கிற ஃபைலில் மை நேம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கலாம். அந்த டேட்டாவை நான் கால் பண்ணுறேன். மை நேம் இஸ் ஆலெக்ஸ். நான் எங்கே இந்த செஷனுக்குள்ளார அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதவே இல்லை, ஒரு ப்ரோக்ராம் நான் எழுதவே இல்லை. ஆனால் டிஃபால்ட்டாக எனக்கு இம்போர்ட் ஆகி எனக்கு ரன் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி டெமோ பிஒய்டி மை ஏஜ். ஸோ 34 டிஃபால்ட்டாக எனக்கு கால் ஆகும். ஓகே ஓகே. இப்போ இந்த மாதிரி கால் பண்ணுறப்ப எனக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து ஒரு 4 to 5 ஃபங்க்ஷன்ஸ் எழுதிருக்கு. ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் எனக்கு ஒரு 100 லைன்ஸில் இருக்குது. மல்டிபிள் ஃபங்க்ஷனோ மல்டிபிள் ஃபார் லூப்போ எனக்கு ஐட்ரேஷன் நடக்கிற மாதிரி ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸோ 4 எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அப்போது நான் ஒவ்வொரு தடவையும் இந்த மை ஏஜ் இல்லை மை நேம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அங்கே இருக்கிற 400 லைன்ஸும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்போது இந்த இந்த அப்ளிகேஷனோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு அடிப்படும். கரெக்டுங்களா? எனக்கு அந்த மாதிரிலாம் அடிப்பட வேண்டாம். எனக்கு எந்த ஃபங்க்ஷன் அதுலேருந்து ரன் பண்ணணும், இந்த டெமோ ஃபைல்லேருந்து எனக்கு நேமுங்கிற ஃபங்க்ஷனோட தான் எப்போவுமே நான் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த 100 லைன்ஸ் மட்டும் தான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். மீதி இருக்க ஃபங்க்ஷன்லாம் எனக்கு இந்த அப்ளிகேஷனுக்கு தேவைப்படாது. இந்த அப்ளிகேஷனுக்கு தேவைப்படாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பைத்தன் ஃபைல் def add. ஸோ a, b print a plus b. Sub a minus b. Multiplication a minus sorry a into b. Division a divided by b. ஓகே, இப்போ டெமோ கால்குலேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபைலில் நான் இதை கால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதில் இருக்க எனக்கு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாமேலாம் எனக்கு இந்த ஆப்புக்கு தேவையில்லை. எனக்கு அடிஷனும் மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான் தேவை, சப்ராக்ஷன், டிவிஷன்லாம் தேவையில்லை. அப்படின்னா ஃப்ரம் டெமோ கால்குலேஷன் அப்படிங்கிற என்னோட ஃபைல்லேருந்து ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு இம்போர்ட் ஆடுங்கிற ஒரு ஃபங்க்ஷன், மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். 2 ஃபங்க்ஷனை மட்டும்தான் நான் இம்போர்ட் பண்ணுவேன். அப்போ அது 2 மட்டும்தான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? 2 ஃபங்க்ஷன்லையுமே 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ 20, 20 எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். மல்டிப்ளிகேஷன் 20, 20 400. சப்ராக்ஷன் கொடுக்குறேன் 20, 20 எரர் த்ரோ பண்ணும். அந்த சப்ராக்ஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணால் தான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும்.
ஓகே. இதுதான் மாடுலஸ். மாடுலஸ் அப்படிங்கிறது வெறும் ஃபங்ஷன மட்டும் கிடையாது. ஒரு லைப்ரரியோ இல்ல எத வேணாலும் நம்ம இம்போர்ட் பண்ணி, அந்த இடத்துல நான் டைரக்ட்டா எழுதாம, ஒரு இடத்துல இருக்கிற டேட்டாவ நான் இம்போர்ட் பண்ணி இந்த செஷன்ல நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, அது மாடுலஸ். ஓகே. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஆமா. நாளைக்கு ஊப்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுவரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? எத்தனாவது டே? எனி டவுட்ஸ்? யாருக்காச்சும் ஆன்லைன்ல? ஆமா. நோ மேம். ஓகே. ஸோ இது பிராக்டிஸ் பண்ணுங்க. ரிமைனிங் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். தேங்க் யூ. See you tomorrow. ம். தேங்க்யூ.